வணக்கம். இந்த தீராய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்கிற அந்த காவல் மரணங்கள் பத்தியும் குறிப்பா இப்போ ரொம்ப பேசப்படுற அஜித்குமார் வழக்கு பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட சில ரிப்போர்ட்ஸ், அனாலிசிஸ், கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. இத வச்சு இதுல அமைப்பு ரீதியா என்ன சிக்கல் இருக்கு, அஜித்குமார் கேஸ்ல என்ன முக்கியம், பொறுப்பு கூறல்ல என்ன சவால், இதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு விஷயம் கேட்டீங்களா? தமிழ்நாட்டுல 2001 இருந்து 2018 வரைக்கும் 100க்கு மேல காவல் மரணங்கள். ஆமா, 100க்கு மேல. ஆனா பனிஷ்மெண்ட் ஒரு போலீஸ் ஆபீசர் கூட தண்டிக்கப்படல. அப்படியா? அதுதான் உண்மை. அப்புறம் இந்த அஜித்குமார் கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம்ல 44 காயங்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? முதல்ல இந்த காவல் மரணம்னா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போறது. சரி. இது ஏன் இவ்ளோ சீரியஸா பார்க்கப்படுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டே இத மிக மோசமான குற்றங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தரோட அடிப்படை உயிர் வாழும் உரிமையே போதில்லையா? கண்டிப்பா, இது ரொம்ப அடிப்படை உரிமை மீறல். இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. ராஜன் கேஸ் ஞாபகம் இருக்கலாம். ஆமா. அப்புறம் நமக்கு ரொம்ப ரீசெண்டா ஜெயராஜ் பெனிக்ஸ், அதுவும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அது மறக்க முடியாத ஒண்ணு. இப்போ ஜூன் 2025ல நடந்த இந்த அஜித்குமார் வழக்கு மறுபடியும் எல்லாரோட கவனத்தையும் இது மேல கொண்டு வந்திருக்கு. ஆமா, இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் தனிப்பட்ட சம்பவங்களா பார்க்க கூடாது. இது சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனை. சிஸ்டமிக் இஷ்யூன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 2001, 2018 வரைக்கும் தமிழ்நாட்டுல 100க்கு மேல மரணங்கள். ஆனா 0 கன்விக்ஷன். இது சாதாரண விஷயம் இல்ல. 0 கன்விக்ஷன். இது நாடு முழுசுமே கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். 2017, 2022 வரைக்கும் நேஷனல் லெவல்லையும் கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லன்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான காரணம், இந்தியால சித்திரவதைக்கு எதிரான ஒரு ஸ்பெசிபிக் சட்டம் இல்ல. நம்ம UN கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், UNCAT, அதுல சைன் பண்ணிருக்கோம், ஆனா ராட்டிஃபை பண்ணல. அப்படியா? ஆமா, சித்திரவதை தடுப்பு மசோதான்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் பல வருஷமா பெண்டிங்ல தான் இருக்கு. சரி, இந்த அஜித்குமார் வழக்குல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். அஜித் 27 வயசு. சரி. ஒரு தங்க நகை திருட்டு புகார்ல அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல அவர் மேல FIR போடல. அது ரொம்ப முக்கியம். FIR, அதாவது முதல் தகவல் அறிக்கை, அது இல்லாம கஸ்டடியில வைக்கிறது சட்டப்படி தப்புதானே? இல்லீகல் கஸ்டடின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, அது சட்டவிரோத காவல். அது மட்டும் இல்லாம அவர் ஸ்டேஷனுக்கு வெளியே எங்கேயோ மாட்டு கொட்டகை, கால்நடை மருத்துவமனைன்னு பல இடங்கள்ல. ஓ, அப்படியா? ஆமா, 2 நாள் சித்திரவதை செய்ததா புகார் இருக்கு. 2 நாளா? கடைசியா ஜூன் 28, 2025 அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. போலீஸ் முதல்ல சொன்ன காரணம் வலிப்பு, சீஷர் வந்துருச்சுன்னு. ஆனா அங்கதானே பிரச்சனை ஆரம்பிக்குது. போலீஸ் சொன்னதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம். சரியான பாயிண்ட். அந்த ரிப்போர்ட்ல 44 வெளிக்காயங்கள், சிராய்ப்பு, தழும்பு, அப்புறம் உடம்புக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங், இப்படி பல விஷயங்கள் இருந்ததா சொல்றாங்க. 44 காயங்கள். ஹைகோர்ட்டே கூட இத பத்தி கமெண்ட் பண்ணுச்சு இல்லையா? ஆமா, ஹைகோர்ட் ஒரு கொலையாளி கூட இவ்ளோ காயங்களை ஏற்படுத்தியிருக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. 6 போலீஸ் சஸ்பெண்ட், 5 பேர் மேல கொலை வழக்கு, கேஸ் CBIக்கு மாத்தினது. ஆமா, இதுல என்ன தெரியுதுன்னா, கோர்ட் உள்ள வர்றது, பப்ளிக் பிரஷர், இதெல்லாம் இல்லாம இந்த அளவுக்கு நடந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அப்போ இன்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது துறைக்குள்ளேயே பொறுப்பேத்துக்கிறது சரியா வேலை செய்யலன்னு அர்த்தமா? நிச்சயமா, உள்ளுக்குள்ளேயே சரி செய்ய வேண்டிய மெக்கானிசம் சரியா இயங்காததுனால தான் வெளி விசாரணைக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது. இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் இந்த இன்டர்னல் சிஸ்டம் சரியா போகல? இந்த கேஸ்ல புகார் கொடுத்தாங்களே JP நிகிதா, அவங்கள பத்திய சில விஷயங்கள் வந்துச்சு. அவங்க தான் திருட்டு புகார் கொடுத்தாங்க. ஆமா. ஆனா அவங்க மேல 2011ல ஒரு 16 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு பெண்டிங்கா இருக்குன்னு ஒரு நியூஸ். அப்படி ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அரசியல் தொடர்புகள் பத்தியும் சர்ச்சை. ஒரு BJP தலைவர் சொன்னாரு அவங்களுக்கு திமுக தொடர்பு இருக்குன்னு. நிகிதானும் அதை மறுத்துட்டு ஒரு திமுக பிரமுகர் பழி வாங்கறதா சொல்றாங்க. சரி. இதனால அவங்களோட நம்பகத்தன்மை பத்தியும், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையிலே திருட்டுதானா இல்ல வேற ஏதாவது காரணமானும் சில கேள்விகள் எழுந்திருக்கு. இது கொஞ்சம் பரந்த பார்வையில பார்க்கணும். நிகிதாவோட இந்த சூழல் ஒரு பெரிய பிரச்சனையை காட்டுது. அதாவது எப்படி வெளியிலிருந்து வர இன்ஃப்ளூயன்ஸ், அது பாலிடிக்ஸா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம், அது போலீஸோட நடுநிலைத்தன்மையை பாதிக்கலாம். ஓ.
சில சமயம் அது அவங்கள தேவைக்கு அதிகமான நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். இது நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒரு வீக்னஸை காட்டுது. சில நேரங்கள்ல சட்டத்தை விட கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களோட செல்வாக்கு போலீஸ் ஆக்ஷனை தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் இது யோசிக்க வைக்குது. அப்ப திரும்பவும் நாம அந்த சிஸ்டமிக் பிரச்சனைகளுக்கே வரும். ஆமா, மறுபடியும் அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு. சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்ல. அது ஒண்ணு. அப்புறம் போலீஸ் மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்ஸ் மேல நாம நேரடியா கேஸ் போடணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன். இப்போ புதுசா வந்த BNSS சட்டத்திலையும் செக்ஷன் 218 இதே மாதிரி தான் சொல்லுது. அதுவே ஒரு தடையா பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, பொறுப்பு கூறலுக்கு அது ஒரு பெரிய தடை. மனித உரிமை ஆணையங்களோட பவர்ஸ் லிமிடெட். சில சமயம் உண்மையை மறைக்கிற மாதிரி முயற்சிகள் நடக்குது. சீசரின் மனைவி கோட் கூட யூஸ் பண்ணாங்களே. ஆமா, இந்த கேஸ்ல அரசாங்கமே சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராயிருக்கணும்னு சொல்லி தான் CBIக்கு மாத்துனாங்க. டேட்டா கூட பாருங்க. ஒரு ரிப்போர்ட் 3 வருஷத்துல 13 டெத்துங்குது. இன்னொன்னு 1 வருஷத்துல 63 இல்ல 109 டோட்டல் கஸ்டோடியல் டெத்துங்குது. எவ்வளவு முரண்பாடு பாருங்க. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், தடுப்பு காவல்ல வைக்கப்படுறவங்கள்ல தலித் மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் விகிதாசாரத்தை விட அதிகமா இருக்காங்கன்னு சொல்றது. ஆமா, தமிழ்நாட்டு பாப்புலேஷன்ல 20% தலித்துகள்னா கஸ்டடியில இருக்கிறவங்கள 38.5% அவங்க தான். இதுவும் ஒரு விதமான பயாஸ் காட்டுதா? சில ஆய்வுகள் அப்படி சொல்லுது. இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோணம். ஆக இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? தமிழ்நாட்டுல இந்த காவல் மரணங்கள் ஒரு தொடர் பிரச்சனை. அஜித்குமார் கேஸ் இந்த சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லாதது, பொறுப்புக்கூறல்ல இருக்கிற சிக்கல்கள்னு அந்த அமைப்பு ரீதியான தோல்விகளை மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த நிலைமை நீதித்துறை மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய எப்படி பாதிக்குது? இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கு. சீர்திருத்தம் போன்றதும் அவ்வளோ சுலபம் இல்ல. இப்படி இருக்கும்போது காவல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும், உண்மையான பொறுப்புக்கூறலை கொண்டு வரவும் ஒரு சமூகமா நாம என்ன செய்ய முடியும்? நல்ல கேள்வி. சட்டங்கள், இன்ஸ்டிடியூஷனல் மாற்றங்கள் மட்டும் போதுமா? இல்ல பொதுமக்களா நாமளும் தொடர்ந்து இதை கண்காணிக்கிறதும் இதுக்காக குரல் கொடுக்கறதும் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.